ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சாக்லேட் கேக் இல்லை ப்ரௌனி எப்படி வேணால் கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இல்லைனா தாளிக்கிற கரண்டியில் வந்து பட்டரை ஆட் பண்ணிட்டு பட்ரு மெல்ட் ஆனதும் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் எது வேணாலும் ஆட் பண்ணிட்டு அது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு எக்கு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக பீட் ஆனதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததும் உங்கள்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு டேட் சிரப் தான் நானே ரெடி பண்ணி வச்சேன். டேட் சிரப் ஆட் பண்ணேன். டேட் சிரப் வந்து ஒரு 1/2 கப் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம வச்சுருக்கோம்ல இதெல்லாம் நம்ம வந்து கலந்து செய்யும்போது இது வந்து மேலே வந்து ஒரு கிளாஸ் லேயர் மாதிரி கிடைக்கும். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா கிரிங்கிள் டாப் மாதிரி கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பட்டர் சாக்லேட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ராகி மாவு வச்சு தான் நான் வந்து கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இது கூடயே போட்டு நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம். இல்லைனா வந்து மாவெல்லாம் கொஞ்சம் வந்து சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஒரு கிளாஸியான லுக் வந்து மேலே வந்து கேக் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கேக் பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு கரெக்டாக தேவையான அளவு ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்ச பேட்டரை வந்து அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா சாக்லேட் நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா வால்நட் கூட ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் தான் நான் பண்ணுறேன். ஏர் ஃப்ரையரில் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து ஒரு 180 இல்லைனா 160 டிகிரி அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கூல்டவுன் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே க்ரிங்கிள் டாப்போடு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.